பெண்கள் வந்து யார் முன்னாடி எல்லாம் அலங்காரமா இருக்கலாம் நம்மளே போய் பார்க்க போறோம். அவங்க வாப்பாவோட நம்ம பார்க்கிறோம். அவங்க அண்ணனோட இருக்கும் ஒரு பெண்ணை போய் பார்க்க போறோம். அந்த பெண்கள் வந்து அப்படி பார்க்கும் போதும் கூட சில கண்டிஷனை என்ன செய்யணுங்க, பேணிக் கொள்ள வேண்டும். அது என்ன என்ன கண்டிஷன் கேட்டா, அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், குல்லில் மூமினாத்தி, நபியே நீங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், எகுலுல்ன மின் அபுசாரிகின்ன, அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். மூமினான பெண்கள் வந்து ஆண்களுக்கு இந்த கட்டளை எல்லாம் விடுறான், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பெண்கள் கிட்ட மாதிரி யாருக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு இருக்கிறது தனியா. இப்ப பெண்களுக்கு உள்ள கட்டளை எகுலுல்ன மின் அபுசாரிகின்ன, அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி புரூஜகுன்ன, தங்களுடைய கற்பை காத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன, தங்களுடைய அழகை வெளிப்படுத்த, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாமா லஹரமின்ஹா, வெளிப்பட்டே தீருமுல, அதை தவிர மற்றபடி அலங்காரம் எதையும் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தவே கூடாது. அதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஒரு பட்டியலை அல்லாஹ் போடுறான். ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன இல்லாலி பௌலத்திகின்ன, அவங்களுடைய கணவன்மார்களுக்கு தவிர அவங்க அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணும் ஆணும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அலங்காரமான நிலையில் அவங்க இருப்பதாக இருந்தால் அது யாருக்கு முன்னாடி தான் இருக்கணும், புருஷனுக்கு முன்னாடி. அலங்காரம் என்ன, நகைகள்லாம் நல்லா போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, விரும்பினா லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கிறங்க, மார்க்கத்தில் தடையெல்லாம் கிடையாது. புருஷனுக்கு முன்னாடி இருந்தா என்ன மாதிரி வேண்டாம் பவுடர் அடிச்சுக்கிட்டு பலவிதமான தலைக்கு அலங்காரம் நிறைய போடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நீங்க அலங்காரம் செய்து கொண்டு இயற்கையான அந்த உடல் அமைப்புக்கு மேல நகை நட்டுகளை போட்டு பூக்களை வைத்து வேற வேற விதமான அலங்காரங்கள் செய்வதாக இருந்தால் யாரு முன்னாடி எல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம், செய்யக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒலா யுபதீன ஜீனத்துகுன்ன இல்லாலி பௌலத்திகின்ன, அவங்க கணவன்மார்களுக்கு தவிர வேற யாருக்கும் தங்கள் அலங்காரத்தை காட்டக்கூடாது. கணவனுக்கு அலங்காரம் காட்டுறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல யாருக்கும் அதுக்கு தான் பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் கல்யாணம் பண்றது, அதை விட்டுருங்க. வேற யாருக்கும் அலங்காரத்தை காட்டலாம். அவ் ஆபாயிகின்ன, அவங்களுடைய தகப்பனுக்கு முன்னாடி அலங்காரமா இருக்கலாம். ஒரு தகப்பன் எவ்வளவு அலங்காரத்தை பார்த்தாலும் வேற மாதிரியா நினைப்பான், எந்த ஒரு எண்ணமும் வராது, இவளுக்கு வர அவளுக்கு வராது. அப்ப அவள் ஆபாயிகின்ன, ஒரு தகப்பனுக்கு முன்னாடி பூ வைத்துக் கொண்டு நகைகளை அள்ளி போட்டுக் கொண்டு எவ்வளவு கவர்ச்சியான முறையில இருக்கோ அதை பார்த்து தகப்பன் என்ன செய்வான், வேற மாதிரி தான் சந்தோஷப்படுவான். நம்ம பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்லி அந்த சந்தோஷம் வருமே தவிர தவறான எண்ணங்கள் எதுவும் தகப்பனுக்கு வருமா, வராதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஆபாயிகின்ன, கணவனுக்கு அப்புறம் தகப்பன்மார்களுக்கு முன்னாடி நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். தகப்பன் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பெண்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆபாய் பௌலத்திகின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள். ஏன்னா கூட்டு குடும்பமா இருந்தா அப்படி இருப்பாங்க இல்லையா. ஒரு வீட்டுல ஒரு பெண் வாழ்க்கப்பட்டு போனா கணவனும் இருப்பாரு, கணவனுடைய தகப்பனார்னா மாமனார், அவர் ஆம்பளை தான் இருந்தால் கணவன் அலங்காரம் செய்து கொண்டு மாமனாரோடு முன்னாடி எல்லாம் இருக்கலாம். தகப்பனாருக்கு முன்னாடி எப்படி அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கலாமோ அதே மாதிரி யார் முன்னாடி இருக்கலாம், கணவனின் தகப்பன்மார்கள், அதாவது மாமனார்கள், அவர்களுக்கு முன்னாடி அலங்காரம் செய்து கொள்ளலாம். அது மார்க்கத்தில் தப்பில்லை. அல்லது அபுநாயிகின்ன, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க இப்ப தாம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, ஒரு தாய் வந்து தன் மகனுக்கு முன்னாடி அலங்காரமா இருக்கலாம். அது கல்யாண நேரமா தான் இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க, அலங்காரம் பண்ணிக்கலாம். அல்ல சும்மாவே என்ன செய்யறாங்க, கணவருக்கா அலங்காரம் பண்றாங்க. அந்த பண்ண அலங்காரத்தை மகன் இருக்கிறான், மகன் இருக்கான்னு வைக்கப்பட தேவையில்லை. மகனுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அந்த காலத்துல தப்பா நினைக்கிறாங்க, மகனுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணுவது இன்னும் பாரதூரமான ஒரு தீமை மாதிரிலாம் மக்கள் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அவ மகனுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எவ்வளவு அலங்காரம் பண்ணி கொண்டு மகனுக்கு முன்னாடி நிக்கலாம். மகன் அதை விகற்பமா எடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம தாய்க்கு அவ்வளவு வயசுல இருந்து அலங்காரம் இருக்குன்னு நினைக்க கூடாது, வழங்குதா. அதை மார்க்கத்தில் அவங்க கணவனை திருப்திப்படுத்துவதற்காக என்ன செய்யலாம், அவங்க அது அலங்காரத்தை இருப்பாங்க. அப்போ தாய் வந்து அலங்காரம் செய்து கொள்ளும் பொழுது மகனுக்கு முன்னாடி செய்யலாம். மகனும் தாய் அலங்காரம் பண்ணுவதை தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. யாருக்கு முன்னாடி அலங்காரங்கிறத முக்கியமே தவிர அலங்காரமே தடுக்கப்பட்டது இல்லை. பிள்ளைக்கு முன்னாடி அலங்காரமா இருந்த தடுக்கப்பட்டதா கிடையாது. அது ஒண்ணு விளங்கிக்கிறேன். அடுத்தது வந்து அபுனாய் பௌலத்திகின்ன, அவங்களுடைய கணவனுடைய பிள்ளைகள். அதான் அந்த கணவனுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தின் மூலமா ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்க, அந்த ஆம்பளை பிள்ளை வீட்டுல கணவரோட இருக்குது, மகனை தகப்பனார் அரவணைச்சிருக்காருன்னு வைங்க, அந்த புருஷனுடைய மகனுக்கு முன்னாடி நீங்கள் அலங்காரம் பண்ணி கொள்ளலாம். புருஷனுடைய மகன் வந்து உங்க மகன் மாதிரி தான், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லது இகுவானிகின்ன, அவங்களுடைய சகோதரர்கள், 3 வகையான சகோதரர்கள் இல்லையா,
அதாவது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்க, அல்லது தாய் மட்டும் ஒன்னா இருக்கிறவங்க, அல்லது தகப்ப மட்டும் ஒன்னா இருக்கிறவங்க, ஏதோ ஒரு வகையில 3 வகையில சகோதரரா இருப்பாங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் அண்ணன் தம்பிகளா இருப்பார்களே ஆனால் அவர்கள் மத்தியில பெண்கள் என்ன செய்யலாம்? அலங்காரத்தோட இருக்கலாம். அவ் பனி இஹ்வானிஹின்ன, அல்லது சகோதரனுடைய பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க. அப்ப அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க தலைக்கு மேல வசந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அண்ணன் மக்கள் மத்தியில தம்பி மக்கள் மத்தியில ஒரு பெண் எவ்வளவு நாள் என்ன செய்யலாம்? அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கலாம், வெளிப்படுத்தி காட்டலாம். அது மாதிரி பனி இஹ்வானிஹின்ன சகோதரருடைய மகள், அவ் பனி அகவாத்திஹின்ன சகோதரிகளின் மகன்கள், அக்கா தங்கச்சியுடைய மகன்கள், அவங்க தலைக்கு மேல பெரிய பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளையா இருந்தா கூட அக்காவுடைய மகனுக்கு முன்னாடி, தம்பியுடைய மகன் தங்கச்சியுடைய மகனுக்கு முன்னாடி ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் தடை இல்லை, அலங்கரித்துக் கொண்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அவ் நிசாயிகின்ன, அல்லது பெண்களே இருக்கக்கூடிய ஒரு சபை, எல்லாம் பொம்பளை எல்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா அலங்காரம் பண்ணி காட்டிக்கிற பெண் இருக்கு, அது பெண்களுக்கு இயற்கை அது விரும்பக்கூடியதா இருக்கிறாங்கல்ல, அவங்க நகையை அடுத்த ஆள்கிட்ட காட்டணும், அவங்க புடவை அடுத்த ஆள் பார்க்கணும், இது மார்க்க தப்பு கிடையாது, அல்லாவே அனுமதிக்கிறான்ல. பெண்கள் அவங்களுக்கு மத்தியில அலங்காரம் பண்ணி கொண்டு என்ன செய்யலாம்? கல்யாணத்துக்கு போறீங்க, பொம்பளையில் மட்டும் உள்ள சபையா இருந்தா நல்ல அலங்காரம் பண்ணி காட்டுக்கு தப்பே கிடையாது. அது அந்நிய ஆண்கள் பார்க்காத வகையில் அமைக்கப்பட்டிருக்கணும். இந்த கல்யாணங்கள் அப்படி நடக்கிறது இல்ல. கல்யாணங்கள்ல பெண்களோட பெண்கள் இருக்கும் பொழுது வீடியோ காரணம் கேமரா காரணம் அப்படிலாம் தடுக்கப்பட்டு பெண்கள் மாத்திரமே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உலகத்தை உண்டாக்கி தந்திருந்தார்களே ஆனால் இது அந்நியர்கள் உங்களுடைய அலங்காரத்தை கவர்ச்சியை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமே ஆனால் நீங்க எவ்வளவு வகையா சேலையை கட்டிக்கிறீங்க, ஜிகினா போட்டுக்கிறீங்க, லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கிறீங்க, நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிறீங்க, பக்கத்தில் உள்ள பொம்பளையில காட்டுங்க, மார்க்க தப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அவ் நிசாயிகின்ன அவர்களை போன்ற பெண்களுக்கு மத்தியில் என்ன செய்து கொள்ளலாம்? அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டிக் கொள்ளலாம். அவுமா மலக்கத்து ஐமானுகுன்ன, அடுத்த அடிமைகள் இந்த காலத்துல இல்ல, அது இப்ப சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹ் காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, ஆண்கள் பெண்கள் அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகள் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அவங்க ஆடு மாடு மாதிரி சந்தையில் விற்கப்படக்கூடியவங்க தான். அவங்க வரப்போ வேலைக்கு வரப்போ இருப்பாங்க. அவங்க வீட்டிலே இருந்து வேலை வெட்டி செஞ்சிருந்த நேரத்தில் ஒதுங்க இயலாது. இவங்களுக்காக அலங்காரம் செய்யக்கூட அலங்காரம் செய்ய முடியாது ஒரு காலத்திலே. அதனால இந்த அடிமைகளா இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிருச்சு? மார்க்கத்துல விதிவிலக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப அடிமை கிடையாதுனால இது நமக்கு தேவையில்லை. வேலைக்காரன் அடிமை நினைச்சிடக்கூடாது. அப்ப அடிமைகள் விஷயத்தை விட்டுருங்க. அதுக்கடுத்து அவி தாபியின கைரி உளில் 20 மினர் ரிஜாலி, ஆண்கள்ல இந்த பெண்கள் மீது நாட்டமே இல்லாத ஒரு நிலையை அடைந்தவர்கள், தள்ளாத வயசு, படுக்கையாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு வயசானவர், சொந்தம்லாம் கிடையாது. சொந்தமா இருந்தா தான் சொந்தத்தை கொண்டே நின்றுலாமே. இந்த மாதிரி லிஸ்ட்ல இல்லாத வேற ஒரு ஆம்பளை அவர் ஊண்டி என்ன செய்யறாரு? வர்றாரு. அந்த மாதிரி கொள்ளு தாத்தா வயசுல இருக்காருன்னு வைங்களேன், யாரோ எவரா வேண்டாலும் இருக்கட்டும், அவர் முன்னாடி நீங்க அலங்காரத்தோடு இருக்கலாம், வழங்குதா? ஆனா எப்படி இருக்குன்னு வயசு முக்கியம் கிடையாது. சில ஒரு வயசு 85 ஒரு மாதிரியா இருப்பான், அப்படி இருக்க கூடாது. அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பெண்களின் மீது நாட்டம் கொள்ள முடியாத ஆண்கள் அப்படிங்கிறான். பெண்கள் மீது நாட்டம் இல்லைன்னு நம்ம பார்த்தால தெரியுமில்ல, அவர் கூணி குறுகி போய் அவர் இருக்கக்கூடிய தன்மை அதையெல்லாம் வைத்து இவன் இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, அந்த இதெல்லாம் கடந்துட்டாரு இவரு அப்படிங்கிற மாதிரி இருப்பார்களே. ஆனால் அது மாதிரியான ஆட்களுக்கு முன்னாடி அந்நியரா இருந்தாலும், அந்நியான இந்த அண்ணன் தம்பிங்கிற உறவுல வராட்டாலும் அவர்கள் மத்தியில் என்ன செய்யலாம்? அலங்காரத்தை செய்து கொள்ளலாம். அவித்திபுலில்லதீன லம் யல்ஹரு அலா அவ்ராத்தி நிசாயி, பெண்களுடைய அந்த மறைவிடங்களை பற்றிய ஞானம் இல்லாத சிறுவர்கள். இந்த குழந்தைகளுக்கு வழங்காதுல, இந்த மாதிரி ஆணும் பெண் இந்த மாதிரி டிஃபரெண்ட்லாம் வழங்காம எதுக்கு கல்யாணம் பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் புரியாத வயசு இருக்குல்ல சிறுவர்கள், அது அந்த காலத்துக்கான மாறுபடும். நம்ம காலத்துல 5 வயசுல எல்லாம் தெரிஞ்சிடறான் வணங்குதா. அந்த காலத்துல 15 வயசு வரைக்கும் கூட ஒண்ணும் தெரியாது. கல்யாணம் மாப்பிள்ளை கூட ஒண்ணும் தெரியாது, கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா சொல்லி கொடுறா அவனுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் கல்யாணம் எதுக்கு கல்யாணம் பண்றோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப இந்த காலத்துல என்ன இல்ல, அப்படி யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அப்ப அந்த சின்ன அதான் நம்ம என்ன கணக்கு, இந்த பையனுக்கு எதுவும் புரியுமா, இந்த மாதிரி மேட்டர்லாம் புரியுமா? ஒரு கணவனும் மனைவியும் தனியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு விளங்கிடுவானா பார்க்கணும். அது விளங்கிடுவானா ஆளு வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அந்த வயசுக்கு கீழே உள்ள சிறுவர்களாக இருப்பார்களே, ஆனால் அந்நிய சிறுவர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த ரூல்ல வந்துருத, சொந்தம் இல்லை யாரோ ஒரு சின்ன பையனா இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தா தப்பு கிடையாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அலங்காரத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, அது ஒரு பெரிய ஈர்க்க செய்யாது, அந்த வயசு வராதனால. அது மாதிரி உள்ளவர்களாக இருந்தா என்ன செய்யலாம்? இருக்கலாம்.
என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறான். அப்ப இந்த ஒரு ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்தா கூட நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது இதுல அனுமதி இருக்குல்ல. வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க நகை நட்டு போட்டு அலங்காரமான இருப்பீங்க. அப்ப ஒரு ஆள் பார்க்க வர்றாருங்கும் போது உங்க வீட்டுல வச்சே பார்க்கும்போது மகரமெல்லாம் இருக்கும்போது பார்த்தா கூட நீங்கள் அவர் முன்னாடி அலங்காரத்தோட வரக்கூடாது. அவர் முன்னாடி வரும்போது எப்படி செய்யணும்? ஆஹா, இந்த மாதிரி அந்நியால் வந்திருக்காங்க, நகை நட்டு போட்டு மூக்குல காதெல்லாம் போட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் இல்லாம தான் இருக்கணும். கூடுதலாக மேக்கப்புக்கு போட்டிருக்கீங்கன்னு வைங்க, அதெல்லாம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு நிலையில வந்து தான் பார்க்கணும். ஏன்னா அலங்காரத்தை காட்டக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்குது. தகப்பனோட உட்கார்ந்துகிட்டு நீ அலங்காரத்தோட இருந்தாலும் இவன்கிட்ட செய்தான் வந்துருவான். நீங்க அலங்காரத்தோட ஒருத்தன் முன்னாடி வந்தா பக்கத்துல தகப்பன் இருந்தாலும் இவனுடைய கண்ணு என்ன செய்யும்? வந்தவனுடைய கண்ணு வேற மாதிரி போயுமா இல்லையா? அதுக்காக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அலங்காரத்தை காட்டுவதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. இவங்களை தவிர யாரு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? அலங்காரத்தை காட்டிக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒலா எழுதி இன்னும் தொடர்ச்சியா எல்லாம் சொல்றான். ஒலா எழுதி நபி அர்ஜுலிகின்ன லி யாலம யுக்ஃபீன மின் ஜீனத்திகின்ன. வெளியே போகும்போதே சில ஆளுக்கு அந்த நடக்கிற நடை இருக்குல்ல, குலுசை போட்டுக்கிட்டு சலக்கு சலக்கு, அது திரும்பியே பார்ப்பேன் வேணும்ட. வெளியே போகும்போது இந்த கொலுசு சத்தம் இருக்குல்ல, அந்த கொலுசு ஆம்பளை போடுறது இல்லை, பொம்பளை தான் போடுவாங்க. கொலுசு சத்தம் கேட்ட நம்ம என்ன செய்வோம்? ஒரு பொம்பளை ஏதோ வருது திரும்பி பார்ப்போம். அதுக்குன்னு அந்த சலக்கு சலக்குன்னு அடிச்சு நடக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்க மறைத்து வைத்திருக்கிற அந்த அலங்காரத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடித்து கால்களை கொண்டு அடித்து நடக்க வேண்டாம். அந்த பெண்கள் அந்த அடிச்சு நடக்கும்போது என்ன செய்யும்? அந்த பெண்கள் தான் வர்றாங்க அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி நடக்கிறது. இப்படிலாம் நடக்க வேண்டாம். ஒத்தூபு இலல்லாஹி ஜமியன் ஐயுல் மூமினூன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்போதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த அலங்காரங்களை யார் யாருக்கெல்லாம் நம்ம காட்டலாம் என்பதற்கு கூட ஒரு வரம்பையும் ஒரு நிர்ணயத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம குடும்பவியலுக்கு நுழைவதற்கு முன்னாடி பேசிக்காக தெரிகிற விஷயம் என்ன? தவறான நடத்தையில் ஈடுபடக்கூடாது. இரண்டாவது தவறானதை தூண்டக்கூடிய வகையில, அது மாதிரியான சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய வகையில தனித்திருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நம்ம தவிர்க்க வேண்டும். ஆணோடு பெண்ணு தனித்திருப்பது, பெண்ணோடு ஆணு தனித்திருப்பது தவிர்க்க வேண்டும். இந்த குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படாம, சந்தேகம் ஏற்படாம, குழப்பம் ஏற்படாம நல்லபடியாக போவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த குடும்பவியல்ல பேசிக்கான விஷயத்தை நீங்கள் ஆழமாக மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பேசிக்கான விஷயம்? திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் குடும்ப அமைப்பு ஏற்படும். வேறு எந்த வகையிலையும் அந்த குடும்ப அமைப்பு என்ன செய்யாது? ஏற்படாது. இதை சிதைக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்ய விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் சீராக போவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் இருந்தெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.